நீங்கள் வந்திருக்கிறது கேம்பிக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோவில் விச்சுக்கிற பாட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம எம்பிகே சேனலை சப்ஸ்கிரைபோட கான்செப்ட் என்னன்னா, நம்ம கூண்டுக்குள்ளே அடைச்சிருவாங்க மக்களே. அங்கேருந்து தப்பிச்சிட்டாங்க. நமக்கு ஒரு உண்டிகோல் கொடுத்துருப்பாங்க மக்களே. அதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம ஒரு கீ கொடுத்துருப்பாங்க. அது எப்படியாவது நம்ம இது பண்ணணும். இப்போ வாங்க வந்து எப்படி இந்த கேமு நமக்கு டஃப்பாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? இதில் ஒரே ஒரு டைம் தான் மகளே உண்டிகோல் யூஸு. சரி, எங்கே அந்த கீயை காணோம்? இங்கே இருக்குது. இங்கே அடைச்சி ஒரு அடி அட்ரா. கீழே விழுந்துருச்சு. எடுப்போம் கீயை. ஃப்ரெண்ட்ஸ், இதில் ரெண்டு கல் மட்டும்தான் கொடுப்பாங்க. அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என் ஃப்ரெண்டு தான் இதை சொல்லிக் கொடுக்குறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணான். அவனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க மக்களே. அவனோட சேனல் பேர் த லெஜண்ட் கேமிங். பூட்டை ஓப்பன் பண்ணுவோம். அப்பாடி பூட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. தோற இங்கே வீடை பார்க்கவே நல்லா இருக்குதே. இதை மட்டும் வச்சிட்டோம்னா, இதை மட்டும் வந்து விற்றோம்னா நமக்கு 10 லட்ச ரூபா காசு கிடைக்கும். அதை வச்சு நம்ம நல்லா வாழலாம் மகளே. இந்த வீடு 10 லட்சமா? ₹1 கூட இந்த வீடு லாக் இல்லாத மாதிரி இருக்குது. இது 10 லட்சமாடா? இரு வீடியோ சர்ஃபேஸ் எல்லாம் பார்க்கலாம். ஆமாம், 10 லட்ச ரூபா நிறையா பைசா கூட தெரியாதே. ஏடா இது இந்த வீட்டை விட்டு பழைய எறும்புத்தகத்துக்கு பேச்சம்பழம் போட்டு பேச்சம்பழத்தை வாங்கி தின்றுருப்பேன். இதான் மகளே என்னோட மைண்ட் வாய்ஸும் இதான். இங்கே 2 பேருமே ஒரே தான். இங்கே அந்த கிளவி ஒன்று இருக்குன்னு சொன்னானுங்க. அந்த விச்சிகிரே பாட்டியை பார்க்கும். அந்த விச்சிகிரே பாட்டியை நேருக்கு நேர் எப்படியாவது ஒளிஞ்சிக்கிட்டு பார்க்கணும் மகளே. நேருக்கு நேர் போனோம்னா அப்படியே லவக் முழுங்கிடுவா. இங்கே இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலு. ஏதோ தப்பு நடக்குது. ஹைடா. ஐயோ விச்சுக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டேன். நாம் அமைதியாக போய் ஒளிஞ்சிக்கலாம். எனக்கு ஒரு நிமிஷம் அள்ளு விட்டுருச்சு மகளே. இல்லை ஒரு வேளை அவன் மட்டும் திரும்பி பார்த்துட்டான்னா மகளே, ஃபுல் சவுண்டை வச்சு தயவு செஞ்சு இந்த விச்சிக்கிறையை மட்டும் விளையாடிடாதீங்க. உலகமே இடிஞ்சு விடல அளவு கற்றுவா தான். இங்கே அடிச்சிட்டேன். ஒரு வாட்டி இந்த மூஞ்சியை க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ஆனால் அந்த மூஞ்சியை பார்த்துட்டு மனநலம் பாதிக்கும். வந்து அந்த மூஞ்சை பார்க்கறதுக்கு உங்களுக்கு நல்ல இது வேணா, ஹார்ட் பேஷண்டாக இருந்தால் தயவு செஞ்சு இதாயிருங்க. ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லை, ஒரு சாக்ஸை கொடுத்துட்டு இது மூந்து பார்க்க சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏடா இந்த சாக்ஸை பார்த்தாலே அள்ளு சை. ஐயோ டே கப்பு தாங்கடா. தாய்க்க பாரு அப்படியே. என்னடா வந்து டாய்லெட் கூட முக்கிய எடுத்துறாங்க. இப்படி வாசனை அடிக்குது. ஐயோ என்னால் முடியலப்பா. ஐயோ இதை பாருங்க. மணலாம் எப்படியாவது ஹார்ட் பேஷனாக இருந்தால் தயவு செஞ்சு இந்த விஜயோட மூஞ்சை மட்டும் பார்த்துடாதீங்க. அதுக்கப்புறம் நான் பொறுப்பு இல்லை. இப்போ வந்து அவள் பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், பார்த்து உங்களை பிடிச்சி அடிக்க மாட்டான், அப்படியே வாய்க்குள்ளே போட்டு முழுங்கிக்குவா ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பேரிச்சம்பழம் திங்கிற மாதிரி அப்படியே முழுங்கிடுவா. வந்து நம்மளாம் பார்த்தா சிக்கன் மட்டன் மாதிரி இருக்கு போல. அதனால தான் அது நம்மளை சாப்பிடுது. எங்க உடம்புக்குள்ளேயே சிக்கன் மட்டன் தான்டா இருக்குது. உடம்புக்குள்ளேயே ரத்தம் சதெல்லாம் இருக்குல்ல. அடா பாவி சைக்கோ கொலகரா. எங்கடா இருக்கு? இங்கே இருக்குது. என்னது? என்னது தெரில. என்னமோ போண்டு போ. எனக்கு தெரியும். இப்போ வந்து அந்த 2 பால்ஸ் எடுத்து ஒரு இடத்துல ஒன்னொரு வாட்டிலையும் கொடுக்கணும். அது எப்படிங்கிறது எனக்கு தெரியும். பட் எப்படி சொல்கிறது, கேம் பிளே மூலமாக தான் உங்களுக்கு புரிய வரும். எப்படியாச்சு எங்க டை இதே நாலேஜ் பேஜ். இப்போதான் எனக்கு புரியுது. பாலை எடுத்து வச்சுக்கணும். இப்போ புரியுது மகளே. வந்து இப்போ அந்த ஷீட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் கையை எடுத்து வைக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். அதை எடுத்து வச்சுக்கணும். இங்கே இப்போ கீழே இறங்கி போவோம். எனக்கு அதை விச்சிக்கிற வர மாதிரியே இருக்குதே. என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த விச்சிக்கிற மட்டும் இருந்தா நம்மளை. ஆனால் உடம்பு பார்த்தியா அப்படியே பச்சை கலரில் இருக்குது. வந்து நாற்றை பிடிச்ச சாக்ஸ் இருக்குல்ல,
அதில் அப்படியே பச்சை நாந்து முடிச்ச சாக்கில் என்ன கலர் வந்தது, ஆமா. அதில் அதே மாதிரி அந்த கலர் வருது. ஒருவேளை இது கறி அப்பி இருக்கும், மூஞ்சில ஏதாவது குப்பை அப்பி இருக்கும். வந்து என்ன பண்ணிருப்பா, இது டவல் எடுத்து துடைக்கிறதுக்கு பதிலாக சாக்ஸ் எடுத்து துடைச்சிருப்பா. அதனால தான் அந்த கலர்ல இருக்கு. ஆனா பாத்ரூம் போறது கூட அந்த கலர்ல போவாங்க. நினச்சாலே ஐயோ, தயவு செஞ்சு நான் வந்து வான் பண்ணுற திருப்பி வான் பண்ணுற, தயவு செஞ்சு இந்த லிச்சுக்கிறே அவளை மூஞ்சை மட்டும் பார்த்துறாதீங்க. ஹார்ட் பேஷண்ட் ஆதீங்களா பொட்டுன்னு போயிடுவீங்க. தயவு செஞ்சு பார்த்துறாதீங்க. அந்த மூஞ்சை பார்த்தாலே அப்படியே அஞ்சு மாதிரி சும்மா பளபளான்னு இருக்கும், நல்லா இருக்கும் அந்த மூஞ்சி. சேர்ந்து நிமிஷம் காட்டுறேன் இருங்க, எப்படியா எங்கே இருக்கான்னு தெரில, இருந்தானா பார்க்கலாம். இங்கே தான் வச்சுக்கிற சவுண்ட் வந்துச்சு, கீழே போய் பார்ப்போம். இங்கே காணமே, இங்கே தான் இருப்பாளோ, எனக்கு பயமா இருக்குது. இந்த இந்த ஏய் இங்கே வந்து இந்த ஸ்போர்க்கு இதை வச்சு குத்த முடியும்னு நினைக்கிறேன். இல்லைங்க, ஒரு வாட்டி எதுக்கோ ட்ரை பண்ணி பார்க்க. ஃபஸ்ட்டு அந்த கிளவிக்கு காது கேட்குதான்னு பார்ப்போம். போட்டு ஒளிஞ்சிக்குவோம். இன்னைக்கு அவ்வளோ நம்ம நடுவும் மட்டும் நச்சுன்னு சொடுக்கி பார்க்குறேன். எங்கடா இந்த விரிச்சிக்கிறேவைய காணா. பயந்து ஓடிட்டாளா? ஓ, இப்போ வருவா பாருங்களேன், ஒரே நிமிஷம். தா see this beauty. இதை பார்த்தா உங்க மனசில் என்ன தோணுதுதா? இந்த மூஞ்ச பார்த்தா கல்லை எடுத்து அப்படியே அடிக்கணும் போல இருக்கு. இருங்க, நாங்கள் ஃபோர்க்கை வச்சு அதை குத்தி கொலை பண்ணலான்னு இருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை குத்தி கொலை பண்ணி எடுக்கலாம். வாங்க மகளே, போய் அதை கொலை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வெளியே போவோம். எங்கே வெளியே கொடுக்குற ஆப்ஷனே மறந்து போச்சே. இங்கே நான் வந்துருச்சு. ஃபோர்க்கு எடுங்க. ஏய் பேக்லயே குத்துன்னு வச்சுக்கிறேன் உன்னை குத்தி கொள்ளாம. என்னது